ரமலானை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். நம்முடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது முழுவதையும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புறத்திலிருந்து விரைவாக அல்லாஹ் நமக்கு சேர்த்தருள்வானாக. என்னென்ன நாட்டங்களை நம்மிடத்திலே சொல்லி இருக்கிறார்களோ நம்முடைய ஊர்வாசிகள் மக்கள் அவர்களுடைய நலன்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தந்தருள்வானாக. வருகை தந்திருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைக்குள் நுழைய ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹம்மத் முஸ்தபா அஸ்ஸபாஹி என்ற ஒரு இறைநேசர் துரூசுன் ஃபி ஹயாத்தினா என்றொரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் இந்த இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான செய்திகளை அள்ளிக் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான செய்திகள். அதிலே ஒரு செய்தியாக அம்ரானி என்றொரு தலைப்பிலே ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டு விஷயங்களாக மார்க்கம் சொல்லுகிற இரண்டு விஷயங்களை எடுத்து 15 இரண்டுகளை ஒன்றாக தொகுத்து இஸ்லாமிய இளைஞனின் கையிலே கொடுக்கிறார். அவர் தொடங்குகிற பொழுதே இப்படித்தான் தொடங்குகிறார். அம்ரானி லா யதுமான், இரண்டு விஷயங்கள் நிரந்தரமாக இருக்காது. ஷபாபுக்க வ குவத்துக்க, உன்னுடைய வாலிபமும் உன்னுடைய ஆற்றலும் நிரந்தரம் என்று நீ நினைக்காது. அது நிரந்தரமாக இருக்காது. இருக்கிற காலத்திலேயே நாம் என்ன செய்தோம் என்பதை பார்த்துக்கொள். அன்புக்குரியவர்களே, இளவல்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இளமையை கொஞ்ச காலம் கொடுக்கிறார். ஒரு 18 40 வயது வரை. அதற்குள்ளே நாம் தீனுக்கு என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்கு என்ன செய்திருக்கிறோம், சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறோம் என்று கடைசியில் 40 கடந்து பார்க்கிற பொழுது சைபராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களின் நிலை ஒரு பக்கம் பார்த்தால் மார்க்கமே இல்லாத இளைஞர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தால் மார்க்கத்திலே துடிப்பான இளைஞர்களும் நம் சமூகத்தில் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். பெருமைக்குரிய விஷயம், அதிகரித்து வருகிறார்கள். 1 ரூபாயில் 1 உயிர் என்றொரு இளைஞர் உங்களுக்கு எல்லாம் அறிமுகமாகி இருக்கலாம். கோவையிலே ஹாஸ்பிட்டலுக்கு செல்லக்கூடியவர்களிடத்திலே ஒவ்வொரு ரூபாயை பெற்று ஏறத்தாழ 70 பேர்களுக்கு மேலே அறுவை செய்து இதய ஆபரேஷன் செய்து கொடுத்திருக்கிறான் அந்த இளைஞன். 70 பேர்களுக்கு மேலே இஸ்லாமியர்களுக்கு. கடைசியில் அவன் யாருன்னு பார்த்தாக்கா ஒரு பெரிய பணக்காரர் ஒன்றும் இல்லை. பைக் ஷாப் வச்சிருக்கிற, பைக்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஷாப் வைத்திருக்கிறார். 70 ஆபரேஷன். அவர் மருத்துவமனைக்குள்ளே சென்றால் மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை அலாதியாக இருக்கிறது. எண்ணி பார்க்கிறோம். இப்படியும் இளைஞன் இருக்கத்தான் செய்கிறார். அதே கோவையிலே முதியோர் இல்லம், நிறைய இஸ்லாமியர்கள் தங்கி இருக்கிற முதியோர் இல்லம் ஒன்று தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது கோவையில் தான். ஒரு அம்மா எழுதிய வச்சிருந்தாங்க, நாங்கள் இருப்பது மனித காட்சி சாலை. அந்த அம்மா எழுதி வச்சிருக்குது, நாங்கள் இருப்பது மனித காட்சி சாலை, எங்களிடத்தில் பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து போகிற மனித காட்சி சாலை. பிள்ளைய கொண்டு வந்து விட்டுட்டான். அந்த இளைஞன் நவாஸ், ரொம்ப அழகான பேர் நவாஸ், தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அந்த முதியோர்களுக்கு போய் பணிவிடை செய்கிறார். யார் யாருக்கு முடியலையோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ அவருக்கு போய் ஹாஸ்பிட்டல் யாரோ ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் பணி செய்கிற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வெள்ள பிரளயம்
தமிழகத்தை உலுக்கிய செய்திகள் நம் அனைவருக்கும் தெரியும். அந்த நேரத்திலே நிறைய இளைய அமைப்புகள், இளைஞர்கள் பேனரோடு போய் பாராடினார்கள், செஞ்சாங்க, நல்ல வேலை. ஆனால் ஆயிரக்கணக்கான பேனர் இல்லாத சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய இளைஞர்களின் செய்தி தெரியுமா உங்களுக்கு? ஒரு இளைஞன் ஷாஜஹான் அந்த தண்ணீரிலே சென்று மற்றவர்களை காப்பாற்றுகிறார், பாம்பு கடித்து அவன் இறந்து போனான். அடுத்தவரை காப்பாற்றி தான் இறந்து போன வரலாறுகள் கண்ணுக்கு தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, இறங்கிய இளைஞர்கள் கோயிலை போய் கூட்டி உலகமே அதிர்ந்து நின்றது. நம்மால் போய் கோயிலை கூட்டி அவர்களுக்கு உதவி செய்த காட்சிகள் அனைவரும் அறிந்தது. இப்படியும் இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதே சென்னை மாநகரில் அல்லாஹு அக்பர், அன்பிற்குரியவர்களே, பேப்பர் சொல்லுகிற செய்திகள் இன்னைக்கு இஸ்லாமியர்களை பார்த்த முகம் ஒன்று, இன்றைக்கு அப்படியே திரும்பி இஸ்லாமியர்களை பார்க்கிற முகம் ஒன்று. ஒரு பெரியவர் பஸ்ல இறங்கி நடந்து போறாரு, திடீர்னு மயக்கமாகி கீழே விழுகிறாரு. வேகமா போய் அவருக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு போய் தண்ணி கொண்டு வர்ற உள்ளாட்டியும் பள்ளிக்கூடத்துக்கு போன பையன், ஒரு சின்ன பையன், நம்ம பேர் தாங்கிய பையன், வேகமா தன்னுடைய தண்ணீர் எடுத்து தொளிச்சு அவன் கொண்டு போன இட்லி, பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போன இட்லி எடுத்து அந்த தாத்தாவை கூட்டிட்டு இருக்கிறான். 4வது படிக்கிற பையன். ஒரு நடிகன், பார்த்திபன் என்ற ஒரு நடிகன் எழுதினான், இஸ்லாமியர் இருக்கிற வரை, உலகத்தில் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியமும் இருக்கிற வரை மனிதநேயம் வாழும் என்றார். இப்படியும் இளைஞர்கள் நம்மிலே இருக்கிறார்கள். இதற்கு நேர் மாற்றமாக அழிந்து போகிற வாலிபத்தை சேட்டிங், டேட்டிங், டிஸ்கோத்தே, பார், பீர் என்று கழித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கிறார்கள். மேல்மட்டம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்தை வீண் விரயத்திலே செலவழித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களின் கூட்டம் ஒரு பக்கம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும். நம்ம ரமணான்ல கேட்கணும். இன்னொரு பக்கம் கொள்கை குழப்பத்திலே மாட்டிக்கொண்ட இளைஞர்கள், என்னன்னே தெரியல, குர்ஆனை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. தயவு செய்து இளைஞர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். மார்க்கண்டேயன் 1400 ஆண்டுகளாக தொடர்ந்து குர்ஆனும் ஹதீஸும் வாழையடி வாழையாக, நான் இன்றைக்கு ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன் என்று சொன்னால் உலகத்திலே சனதோடு ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன் என்று சொன்னால் எனக்கு என்னுடைய உஸ்தாத், அவருக்கு அவர், அவருக்கு அவர், ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வரை ஒரு அழகான தொடர் இருக்கிற சமூகம் நம்முடைய சமூகம். திடீரென்று அந்த தொடரை அறுத்து இதுவெல்லாம் இல்லை, நாங்கள் கூடுதல் ஆய்வு செய்த அடிப்படையில் எங்களுக்கு இது கிடைக்கவில்லை. என்ன கூடுதல் ஆய்வு செய்ய முடியும்? குர்ஆன் ஹதீஸுக்குள்ள என்ன கூடுதல் ஆய்வு? கொள்கை குழப்பத்திலே மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் கூடா நட்பு கொண்ட இளைஞர்கள், யார நண்பராக ஆக்கணும், யார் ஆக்கக்கூடாது, மார்க்க ஒரு வழியை சொல்லி இருக்கிறது. இந்த நட்பிலே கூடாத நட்பு கொண்ட இளைஞர்கள் நம் சமூகத்தில் அதிகரித்து வருகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த தீனை அழிப்பதற்கும் இளைஞர்கள் கூட்டம் புறப்பட்டது, இந்த தீனை வளர்ப்பதற்கும் இளைஞர்களின் கூட்டம் தான் புறப்பட்டது. ஒரு 100 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தாஹா நபியை அழிப்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத்தின் வேளையில் பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிற அறையை சுற்றி நின்றார்கள். எல்லாம் இளைஞர்கள். நான் வரலாறை சுருக்கி சொல்லுகிறேன் இல்லையா? தாருன் நதுவாவில் கூட்டம் நடந்து கடைசியில மசூரா பண்ணி எல்லா இளைஞர்கள், அபூஜஹில் சொல்லிட்டான், ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒரு இளைஞன் வரணும். விழித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த இளைஞர்கள் விழித்துக் கொண்டே இருந்தார்கள். பெருமானார் வெளியே வந்ததற்கு பிறகு கொலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் ஷத்தா, மண்ணை தூக்கி அள்ளி போட்டுட்டு போனாங்க. விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். பெருமானாரை கொள்வதற்கு புறப்பட்டும் இளைஞர்கள் தான். ஆனால் பெருமானாரை பாதுகாக்க நின்றவர்களும் இளைஞர்கள் தான். பெருமானாரோடு அன்றைக்கு தங்கி இருந்தவர்கள் அலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எல்லா நேரத்திலேயும் உயிர் கொடுக்க காத்திருந்த அல்லாஹு அக்பர் அன்பிற்குரியவர்களே அபூபக்கர் ரலியல்லாஹு 38 வயது இளைஞன். உங்களுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு 8 கால் பூச்சியை எப்பொழுது பார்த்தாலும் அழுவார்களாம். அன்கபூத்
எட்டுக்கால் பூச்சிக்கு அரபியில பேர் நீயும் நானும் ஒன்றுதான், நீயும் நானும் ஒன்றுதான். நபியை காப்பதற்காக நாம் 2 பேரும் உயிரை கொடுக்க தயாராக இருந்தோம். நீயும் நானும் ஒன்றுதான். பெருமானாரை பொறுத்தல் கொல்லணும்னு சொன்னா என்ன கொல்லாம நாயகத்தை கொல்ல முடியாது. ஆனால் ரசூலின் அன்பிலே நீ என்னை விட முந்திக் கொண்டாய் அன்கபூத். உன்னை கொன்றதற்கு பிறகுதான் என்னை கொல்ல முடியும். முதலிலே வலை பின்னியது நீதானே. உன்னை கொன்றால் தானே என்னை கொல்ல முடியும். அதனால் எட்டுக்கால் பூச்சி உன்னுடைய அன்பே அலாதியானது. பெருமானாரோடு நின்றவர்கள் இளைஞர்கள். அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் 30 வயது இளைஞன். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 28 வயது இளைஞன். இப்படி தொட்டு தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை காப்பதற்காக நின்றவர்களும் இளைஞர்கள். கடைசியில் அந்த இளமை கூட்டம் தான் ஜெயித்தது வரலாறு பேசுகிறது. அதனால இளைஞர்களே, வந்திருக்கிற இளைஞர்களை பார்த்து சொல்லுவேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சக்தியை தீனுக்காக, சுன்னத்துக்காக, நம்முடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அடுத்ததாக சொன்னார் அம்ரான், இன்னும் 2 விஷயங்கள் இருக்கிறது. யுகப்பரானி மாக், அந்த 2 உம்மோடு பெரிதாகிக் கொண்டே வர வேண்டும். வயது கூட கூட அந்த 2 விஷயமும் கூடிக்கொண்டே வர வேண்டும். அகலுக்க அமலுக்க, உன் அறிவும் கூட வேண்டும், உன் அமலும் கூட வேண்டும். இளைஞர்களே, வயது கூட கூட அறிவும் கூட வேண்டும், அமலும் கூட வேண்டும். மார்க்கம் சார்ந்த அறிவு போன வருடம் இருந்த அறிவை விட இந்த வருடம் கொஞ்சம் கூடி இருக்க வேண்டும். அடுத்த வருடம் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்க வேண்டும். நம்மிடத்திலே கூடி இருக்கிறதா, குறைந்திருக்கிறதா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பார்க்கிற நாம் அறிவையும் அமலையும் கணக்கு பார்த்து நடக்க வேண்டும் இளைஞர்களே என்று முஹம்மது முஸ்தபா அஸ்-சபாஹி தன்னுடைய வார்த்தைகளை வடித்துக் கொடுக்கிறார். அறிவு கூடியது. நீங்கள் சஹாபாக்களின் காலத்திலிருந்து இன்று வரை இஸ்லாமியர்களின் வரலாறுகளை பார்த்தால் அறிவை கூடுவதற்கு, கூட்டுவதற்கு 1000 வேலைகள். இவ்வளவு தூரம் இங்க வச்சு இவ்வளவு வேலைகளை செய்யறதுன்னா ஏன் சொன்னா சில விஷயங்களை தெரிஞ்சு அமல் செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னா இதுல ஏற்பாடு செய்வதற்கு என்ன இருக்கிறது? அலியும் கதமல்லாஹு வஜ்ஹ், எவ்வளவு பெரிய அறிவாளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு இடத்திலே, அலி, இன்றைக்கு நான் மலக்குகளோடு பேச வேண்டியிருக்கிறது. யார் என்னை பார்க்க வந்தாலும் இல்லை என்று, என்னை பார்க்க வந்தாலும் அனுமதிக்காது. அலி ரலியல்லாஹு தஆலா வாசல்ல நிக்கிறாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா வருகிறாங்க. வந்த உடனே பொதுவாகவே அலி ரலியல்லாஹு எப்பயுமே பேச மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க, கையை காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. பேசணும், உள்ள போகணும், போக முடியாதுன்னுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு போயிட்டாங்க. ஆனால் சஹாபாக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ரசூலை பார்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் பார்க்காமல் அவர்களால் இருக்க முடியாது. பார்க்காம இருக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீண்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க முடியுமா? முடியாதுன்றாச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா போகிறார்கள். 3வது முறை வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க முடியுமா? முடியாது. கோபம் வந்துருச்சு. 3 தடவை வந்துட்டு போறேன், பார்க்க முடியாதுங்கிறீங்களே, என்ன நடக்குது? அப்பதான் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மலக்குகள் வந்திருக்காங்க. எத்தனை மலக்கு வந்திருக்காங்க? உமர் ரலியல்லாஹு அந்த கொஸ்டின் போடுறதுல உமர் ரலியல்லாஹு மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட அதிகமா கேட்டது யாருன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா. விடமாட்டாங்க. எத்தனை மலக்கு வந்திருக்காங்க? அலி ரலியல்லாஹு குத்த அடிச்சு விட்டாங்க. 360 மலக்கு வந்திருக்காங்க. போங்க, ஆள் போகணுமே. 360 மலக்கு வந்திருக்கிறாங்க. சரின்னு கேட்டு உமர் ரலியல்லாஹு போயாச்சு. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிற பொழுது, நாயகமே, இன்றைக்கு உங்களை பார்க்க 360 மலக்குகள் வந்தார்களாமே, யார் சொன்னது? அதுக்கும் மிகச்சரியாக யார் சொன்னது என்று கேட்க, உங்க மருமகன் அலிதான் சொன்னாரு. அலி ரலியல்லாஹுவை அழைத்து வந்த மலக்குகள் 360 என்று மிகச்சரியாக சொன்னீரே, எப்படி சொன்னீர்? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொத்த நியாமத்துகளை 360ஆக வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நியாமத்துக்கும் ஒரு மலக்கை ஏற்படுத்தி இருப்பானா இல்லையா? அதுதான் 360 வந்தார்கள் என்று நான் மொத்தமாக சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லிம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு கல்வியை தருவாயாக, வஸிதுஹு, அந்த கல்வி
கல்வியை என் அழிக்க அதிகமாக்கி கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தார்கள். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனார் அலி கல்வியிலே தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். என்ன கேள்வி எது கேட்டாலும் பதில் உண்டு. சாராயத்தை பத்தி என்ன சொல்றீங்க போற வழியில கேட்கும்போது என்ன அழகா பதில் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். எந்த அறிஞரும் யோசிக்காதவை. மதுவை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இதா தகலல் ஹம்ரு ஹரஜல் அகல். மது உள்ளே போனால் மதி வெளியே போகும். மது உள்ளே போனால் மதி வெளியே போகும். ஒற்றை வரியிலே பதில் சொல்லுகிற ஆட்கள் படைத்தவர்கள். அப்ப வயது கூட கூட அறிவும் கூடியது. இன்றைக்கு நம்மிலே வயது கூட கூட அறிவு கூடுகிறதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியல. ரமலான் மாசத்துல என்ன அஜர செய்யணும்? ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கணும். துல்ஹஜ் மாசத்துல என்ன அஜரத் செய்யணும்? கேள்வி என்ன எதையாவது கேட்கணும்ல. அஜரத்தை பார்த்தா நாசவனை பார்த்தா மீச துடிக்குங்கிற மாதிரி அஜரத்தை பார்த்தா கேள்வி. துல்ஹஜ் மாசத்துல அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தா ஹஜ் செய்யணும். ரமலான்லயே ஹஜ் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? உன் தலையில கள்ள தூக்கி போடணும். கேள்வி கேட்கிறது. ரமலான் மாசத்திலே ஹஜ் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அப்ப ஹஜ் எந்த மாசத்துல வர்றதுன்னு கூட தெரியல அவன் சமுதாயத்துக்கு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு வீட்டுல நீங்க தான் வரணும். கண்டிப்பா ஒரு வீடு கட்டியிருக்கேன், வீட்டுக்கு முன்னாடி நல்ல பரக்கத்துக்காக வேண்டி உண்டான எல்லா துவாக்களையும் எழுதி போட்டாச்சுன்னு ஒரு அஜத்தை கூட்டிட்டு போக கடைசியில உள்ள போய் அந்த வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா அதிர்ந்து போயாச்சு. பெரிய துவா பெங்களூர்ல வித்துச்சாச்சுற பெருசா செம்பு எழுத்துல எழுதியிருந்தாங்க. வாங்கிட்டு வந்து முன்னாடி மாட்டி இருக்கிறேன். என்னடான்னு பார்த்தா கக்கூசுக்குள்ள போறது துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ முன்னாடி மாட்டி வச்சிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அப்ப எங்க மார்க்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது? மார்க்க அறிவை நாம் வளர்த்திருக்கிறோம்னா கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அக்கல் கூட வேண்டும். புஹ்லுல் மஜ்னூன் இவர்களின் வரலாறுகளை எல்லாம் இந்த சமூகம் படித்திருக்க வேண்டும். அறிவார்ந்த வரலாற்று சித்தர்கள் என்று சொல்லலாம். கபரஸ்தான்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க புஹ்லுல் மஜ்னூன். அந்த வழியாக சென்ற ஹாரூன் ரஷீத் மன்னர் அந்த மஜ்னூன மாக்கிரி கபரஸ்தான்ல உட்கார்ந்து இருக்கிறேன். நீ அறிவாளியா அல்லது முட்டாளா? பொதுவாகவே இறைநேசர்களை கேள்வி கேட்டுட்டாக்கா அவங்கள்ட்ட இருந்தே பதில எதிர்பார்ப்பாங்க. நீ அறிவாளியா முட்டாளா? ஹாரூன் சென்ற காலத்தை பற்றி யோசிப்பவன் அறிவாளியா, வருங்காலத்தை பற்றி யோசிப்பவன் அறிவாளியா? ஹாரூன் ரஷீத் சொன்னார், சென்ற காலத்தை வேணா யோசிச்சுட்டு இருப்பான், அது போயிடுச்சு. வருங்காலத்தை பத்தி தான். ஒரு நாளைக்கு நீ இங்கதான் வரணும் தெரியுமா? கபரஸ்தானுக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற. நீ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறன்னா இங்கதான் வருவேன்னு தெரிஞ்சுட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். நான் அறிவாளியா நீ அறிவாளியான்னு கேட்டார். ஹாரூன், நான் அறிவாளியா நீ அறிவாளியா? வருங்காலத்தை பற்றி தான் யோசிக்க வேண்டும். எல்லோருமே இங்கு வரும் காலம் ஒன்று இருக்கிறது. அதனால் தான் நான் இந்த கபரஸ்தானிலே உட்கார்ந்து இருக்கிறேன். சொன்ன உன்ன ஹாரூன் ரஷீது கண்ணில் கண்ணீர். எனக்கு இறையச்சத்தை உருவாக்கிய புஹ்லுல், உமக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். எனக்கு 3 வேணும், கண்டிப்பா நீ கொடுக்கணும். சரி கேள் தருகிறேன். நான் நாட்டின் அரசன், நீ எது கேட்டாலும் தரமாட்டேனா? கேள் தருகிறேன். எனக்கு கொஞ்சம் வயசு கூட்டணும். ரெண்டாவது இந்த மலக்குள் மௌத்து வராம கொஞ்சம் பாதுகாத்துக்கிறணும். மலக்குள் மௌத்துலாம் பக்கத்திலே வரக்கூடாது. நரகத்திற்கு என்னை அழைத்து செல்லாமல் சபானியாக்களிடத்திலிருந்து உன்னுடைய ஆட்சியை வைத்து என்னை காப்பாற்ற வேண்டும். நீ நிறைய யானைப்பட பூனைப்பட எல்லா படையும் வச்சிருக்கிற. அவங்க பாவம் 19 பேர் தான் சபானியாக்கள். அந்த 19 பேர்த்து இவ்வளவு பெரிய வடையை வச்சு காப்பாற்றணும். இதெல்லாம் முடியாதே. அந்த லைசபி முலூக் அந்த மம்லூக். இது முடியாது என்றால் நீ அரசன் என்று சொல்லாதே, நீ அடிமை. அந்த மம்லூக் லைசபி மாலிக், நீ அடிமை. அப்பா, இந்த 3க்கும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவன் தான் மாலிக் என்ற அழகான பாடத்தை கொடுத்த அறிவாளிகளின் வரலாறு. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே புஹ்லுல் தெருவழியாக செல்லுகிற பொழுது ஒருவர் அழுது கொண்டே இருக்கிறார். இறைநேசர்களுக்கு அளவும் தெரியும், அழக்கூடியவர்களை பிரியப்படவும் தெரியும். இறைநேசர்களுக்கு யார் பிரியமானவங்கன்னா யார் ரொம்ப பக்காயின்களாக இருக்கிறார்களோ அவங்க பிரியமானவங்க. ஏமா அழுதுகிட்டு இருக்கிற என்று போய் புகழூர் கேட்க, இல்ல நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நான் ஒரு வியாபாரத்துக்காக வந்தேன், கொண்டு வந்து இந்த 2000 திருகத்தை கொண்டு வந்தேன், இந்த கடைக்காரர்கிட்ட தான் கொடுத்தேன், கடைசியில் அவர் ஏமாத்திட்டாரு, அவர் கொடுக்கவே இல்லை,
நான் ரொம்ப கவலையில இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உனக்கு கிடைச்சிடும். நாளைக்கு இந்த நேரத்தில் வா, நான் கண்ணை காட்டும் போது உள்ள வந்துடணும். சரி. அந்த கடை திறந்த உடனே நேரா ஒரு பைய தூக்கிட்டு உள்ள செங்கல், அந்த கல், இந்த கல், எல்லா கல்லையும் தூக்கி போட்டுட்டு நேரா அந்த பைய மூட்டிட்டு புகழூர்ல மஜ்னூன் போய் கடைக்கார இடத்துல, நான் நிறைய வைரங்களையும் ஏராளமான பணத்தையும் இந்த பையில வைத்திருக்கிறேன், இந்த ஊரிலேயே நம்பிக்கையான ஆள் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், அதனால 2 மாசம் நான் வெளியே போகணும், வீட்டுல வச்சுட்டு போறதுக்கு மனசு இல்ல, உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போகலான்னு நான் ஆசைப்படுறேன். அவருக்கு தலைகால் தெரியல கடைக்காரருக்கு. உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் இந்த ஊர்லயே இல்ல அப்படின்னு கண்ணை காட்டினாங்களோ இல்லையோ, அவர் உள்ள வந்துட்டாரு. வந்த உடனே நான் கொடுத்த 2000 தானே, உடனே டக்கு 2000 திரும்ப கொடுத்து விட்டாச்சு. புகழூர்ல மஜ்னூன் அந்த மண்ணையும் கல்லையும் வச்சு விட்டு இதை நல்லா பாதுகாத்துக்கோங்க, வெளியே கிளம்பியாச்சு. இந்த அறிவாளிகள், அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் நிறைய அறிவை எதிர்பார்க்கிறது, அறிவாளிகளை மார்க்கம் வளர்க்க வேண்டும் என்கிறது, மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ள தூண்டுகிறது. அதே மாதிரி புகழூர் சொல்லுவார்கள், அறிஞனிடத்திலே கேட்பதை வியாபாரி இடத்திலே கேட்காது, வியாபாரியிட்ட கேட்கறது அறிஞனிடத்திலே கேட்காது. யார் என்ன துறையில தேர்ச்சி அவங்கள்ட்ட தான் போய் அதை கேட்கணும். புகழூர்ல மஜ்னூன்டையே கேட்டாங்க. ஒருத்தர் வேகமா வந்தாரு, அஜித்குமார்கிட்ட போய் என்ன வியாபாரம் செய்யறதுன்னு கேட்டா, கலங்குமா, எங்கள்கிட்ட வந்து என்ன வியாபாரம் செய்யறதுன்னு கேட்டா என்ன சொல்றது? அன்புக்குரியவர்களே, அது போய் வியாபாரிட்ட போய் கேட்கணும். புகழூர்ல மஜ்னூன்ட்ட போய் கேட்டாரு, நான் என்ன வியாபாரம் செய்யட்டும்னு கேட்டாரு. புகழூர்ல மஜ்னூன் சிரிக்கிறார். அவங்களே ஜதுபு காலத்தில் இருக்கிறவங்க என்ன வியாபாரம் செய்யணும்னு கேட்ட கடவாப்பல் தெரிய சிரித்தார்களாம். ரொம்ப அப்பாவியா இருக்கிறிய, என்கிட்ட வந்து கேட்கிறிய என்று சொல்லிட்டு, கொஞ்சம் இரும்பு வாங்கி வச்சுக்கோ, கொஞ்சம் அடுப்புக்கறி வாங்கி வச்சுக்கோ, அதீதமும் பாக்குமா, கொஞ்சம் இரும்பு வாங்கி வச்சுக்கோ, அடுப்புக்கறி வாங்கி வச்சுக்கோ. வாங்கி வச்சாரு. இவர் வாங்கி வச்ச நேரம் ஏறிடுச்சு. ஊர் உலகம் எல்லாம் பேசிட்டாரு. ஒரு மகானை சந்தித்தேன், அவரால் எனக்கு இவ்வளவு கிடைச்சது, அவ்வளவு கிடைச்சது, நல்ல லாபம் வந்துருச்சு. அடுத்து பார்க்கும்போது, நான் என்ன வாங்கி வைக்கட்டும்? ஏப்பா திருப்பி வந்து கேட்கிறியே, நான் ஏற்கனவே சொன்னது குத்து மதிப்பா சொன்னேன், இப்ப திருப்பி வந்து கேட்கிறியே. இல்ல நீங்க ஏதாவது சொல்லுங்க, கொஞ்சம் வெங்காயம் வாங்கி வச்சுக்கோ, வெள்ளைப்பூடு வாங்கி வச்சுக்கோ. கொஞ்ச நாள் வச்சாரு, எல்லாம் அழுகி போச்சு. ரூமுக்குள்ள இருந்து நாட்டம் வந்து பார்த்தா எல்லாம் கெட்டு போச்சு. ஊரே சொல்லிட்டு அழுகிறார். புகழூர் மாதிரி மோசமான ஆள் யாரும் இல்ல, அவர்கிட்ட எதுக்குமே கேட்டாதீங்க, அவர்கிட்ட கேட்டாக்க கடைசியில நடுத்தெருவுக்கு வரணும். புகழூர் சொன்னார்கள், நஃபஉக வலர்ருக மஹபூபத்துன் அலா லிசானிக், நல்லதையும் கெட்டதையும் உன் நாவுக்கு கீழேயே வைத்துக் கொண்டு அழைகிறாயே. நல்லதையும் கெட்டதையும், நல்லதை பார்க்கும்போது நல்லதுன்னு வேகமா அடிச்சிடுற, கெட்டதை பார்க்கும்போது வேகமா அடிச்சிடுற, நாவுக்கு கீழேயே வைத்துக் கொண்டு அழைகிறாயே. உன் உள்ளத்திடத்திலே கேட்டு முடிவெடு, வெறும் நாவை மட்டும் கேட்டு முடிவெடுக்காதே, யாரிடத்திலே கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் கேட்டு முடிவெடு என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இது மாதிரி அறிவாளிகள். அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் அழகாக சொன்னார்கள். அம்ரான், உன்னுடைய அறிவும் கூட வேண்டும், உன்னுடைய அமலும் கூட வேண்டும். அதே மாதிரி நம்முடைய அமலை கூட்டி இருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளை கடந்து விட்டோமே, நம்முடைய அமல்களில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? இளைஞர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார் அல்லாமா ஜமக்ஷரி. அவர்களின் இளமை காலம், அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜாருல்லா, அல்லாஹ்வின் பக்கத்து வீட்டுக்காரர். அவருக்கு பேரே, அவ எவ்வளவு பெரிய பேர் எடுத்திருக்க வேண்டும், ஜாருல்லா, அல்லாஹ்வின் பக்கத்து வீட்டுக்காரர். தினமும் 70 தவாப் செய்வார்களாம். தினமும் 70 தவாப். ஒரு தவாப்புக்கு 2 ரக்காத்து தொழுதாகணும். அப்ப 70 தவாப்புக்கு அதிகப்படியாக ஒரு நாளைக்கு 140 ரக்காத்துக்கள் தொழுவார்கள். இன்னைக்கு 20 ரக்காத் தொழுகிறதுக்கு நமக்கு வலிக்குது. அன்பிற்குரியவர்களே, அந்த 20ஐயும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா எதற்காக ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? இன்னைக்கு தராவி 20 8 20 8 எதற்கு குழப்பம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் வீட்டுக்குள்ளே தொழுகிறார்கள். சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டு விடும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் பெருமானாரின் வாழ்க்கையை பார்த்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாளினுடைய ஃபர்லையாவது திரும்ப தொழ வேண்டாமா? ஒரு நாளினுடைய ஃபர்லையாவது திரும்ப தொழ வேண்டாமா? ஒரு நாளினுடைய ஃபர்ல் 17 ரக்காத், வித்ர் வாஜிப் 3 ரக்காத்,
மொத்தம் 20 ரக்காத்து. இதையாவது திரும்ப தொழுகுங்களே என்று 20 உருவாக்குகிறார்கள். எதுக்கு 20? எதுக்கு 20? அது மட்டுமல்ல, தமீமுத்தாரி தொலை வைத்தவர் தமீமுத்தாரி. ஒரு நாளைக்கு ஒரு ஐன். இந்த ஐனை பாத்தீங்கன்னா குர்ஆன்ல மொத்தம் 540 ஐன் இருக்கும். ஒரு நாளைக்கு 20 ரக்காத்து. 27 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 27 பெருக்கல் 20. ஐனை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள், குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த ருக்குவை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள், அன்பிற்குரியவர்களே, அந்த 20 ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? தராவீகை அடிப்படையாக வைத்துத்தான் ருக்குவே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த சமூகம் என்னவோ, அன்பிற்குரியவர்களே, எதையும் அறியாத சமூகமாக இருக்கிற காரணத்தினால் அதிகமாக வழிகெடுக்கக்கூடியவர்களும் வந்து விட்டார்கள். கொஞ்சம் உலமாக்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், தெளிவு பெறுங்கள் அன்புக்குரியவர்களே. அப்ப அறிவும் கூட வேண்டும், அமலும் கூட வேண்டும். மூன்றாவதாக முகமது முஸ்தபா அஸ்-சபாஹி சொல்லுவார்கள், அம்ரான் யன்ஃபஆனி குல்லன்னாஸ். இன்னும் 2 விஷயங்கள் இருக்கிறது. யன்ஃபஆனி குல்லன்னாஸ், எல்லா மனிதர்களுக்கும் அது பயன் தரும். ஒரு முஸ்லிம் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பயன் தரும். அந்த 2 விஷயத்தை இளைஞர்களே நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஒன்று ஹுஸ்னுல் ஹுலுகி வ சமாஹத்துன் நஃப்ஸ். ஹுஸ்னுல் ஹுலுக், நற்குணத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். வ சமாஹத்துன் நஃப்ஸ், இல்லை என்று சொல்லாமல் வாழுங்கள். முதல்ல தாய் எடுத்து கொடுக்கிற எண்ணத்தோடு வாழுங்கள். அன்புக்குரியவர்களை, வரலாறுகளை பார்க்கிறோம். எத்தனை வரலாறுகள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகிய குணத்தை சொல்லி முடிக்க முடியுமா? ஷம்மாஷ், அல்லாஹு அக்பர், வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வஃதுகள் வருவார்கள். பெருமானாரை பார்க்கிறதுக்காக வேண்டிய சில குழுக்கள் வருவார்கள். வந்து நாயகமும் தோழர்களின் நடவடிக்கை என்ன என்பதை பார்ப்பார்கள். பார்த்து ஈமான் கொள்வதாக இருந்தால் கொள்வார்கள், இல்லை என்றால் சென்று விடுவார்கள். இப்படி ஷம்மாஸினுடைய ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய குழு வருகிறது. அவர் என்ன ஈமான் கொள்ளல. பெருமானாருக்கு ஒரு பழக்கம், பள்ளிவாசலுக்கு வந்தா சஹாபாக்களே தேர்வு செய்வார்கள் வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டு போறதுக்கு. ஒவ்வொருத்தரும் நான் இவரை கூட்டு போறேன், நான் இவரை கூட்டு போறேன், நான் 4 பேர்த்த கூட்டு போறேன், 3 பேர்த்த கூட்டு போறேன், கூட்டு போயிடுவாங்க. இந்த ஷம்மாஸின் குழுவிலே எல்லோரையும் அழைத்து சென்றார்கள். இந்த ஷம்மாஸை மட்டும் ஒரு ஆளு கூட கூட்டு போல. ஏன்னா ஒரு 6-7 பேருக்கு சம ஆளு. அஜானு வாகுவாக உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு யார் சோறு போடுறதுன்னு ஒரு ஆள் கூட்டு போல. யாரை விட்டு செல்கிறார்களோ பெருமானார் தான் அவர்களை அழைத்து செல்வார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷம்மாஸை அழைத்துக் கொண்டு தன் மனைவிமார்களின் வீட்டுக்கு செல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, எங்கு சென்றால் விருந்து கிடைக்கும் என்று தாகா நபிக்கு தெரியும். அங்கே அழைத்து செல்கிறார்கள். யார் தெரியுமா? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஐமன் யார்? அந்த உம்மு ஐமன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் வஃபாத் ஆகிற பொழுது 6 வயது ரசூலுக்கு ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா இந்த 6 வயசு பிள்ளைய ரசூலுல்லாஹ்வை உம்மு ஐமன் கரத்துல தான் புடிச்சு கொடுக்கறாங்க. அம்மா உம்மு ஐமன், என் பிள்ளைய நீ பாதுகாப்பா வளர்த்துக்கோமா என்று பிடித்து கொடுக்க, உம்மு ஐமன் ரசூலுக்கு திருமணமாகிற வரை தான் மணமுடித்துக் கொள்ளவில்லை. நான் மணமுடித்துக் கொள்ளவில்லை. யார் அந்த உம்மு ஐமன்? பாலைவனத்திலே செல்லுகிற பொழுது கடும் தாகம், கையேந்துகிறார்கள். உம்மு ஐமனின் 2 கரங்கள் இணைந்தால் அரிசின் கதவுகள் திறக்கும். அவ்வளவு ஆற்றல் படைத்த பெண்மணி. கரம் ஏந்தி, ரப்பே எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடு ரப்பே. தாகா நபியை கைபிடித்த இந்த கை உயர்ந்ததற்கு பிறகு வானத்தின் கதவு என்ன, அரிசின் கதவே திறக்குமே. வானத்திலிருந்து வாளியும், சஹீஹான ஹதீஸ், வானத்திலிருந்து வாளியும் கயிறும் இறங்குகிறது, தண்ணீர், அதை குடித்தார்கள். அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க உம்மு ஐமன் ரலியல்லாஹுவுக்கு தாகமே எடுத்ததில்லை. இந்த உம்மு ஐமன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷம்மாஸ் ரசூலுல்லாஹ் கூட்டு வந்தாங்கன்னா என்ன சுறுசுறுப்பு. வீட்டுல 8 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருக்கு. உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா 4 ரொட்டி சுட்டாங்க. 8 ரொட்டி சுடுற அளவுக்கு சாப்பாடு மாவு இருக்கிறது. 4 ரொட்டியை சுட்டு விருந்தாளிக்கு 2 ரொட்டி, ரசூலுல்லாஹ்வுக்கு 2 ரொட்டி என்று 4 ரொட்டியை அனுப்ப, 2 தட்டு அனுப்ப, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மாஸ்த இவ்வளவு பெருசா உட்கார்ந்து இருக்கிறாரே, ரசூலுல்லாஹ் தட்டுல 1 ரொட்டி கூட வைக்கல. விருந்தாளி இடத்தில் எப்படி நடப்பது என்பதை நாயகத்திடத்திலே கேட்டு தெரிய வேண்டும். ஒவ்வொன்றாக எடுத்து விருந்தாளிக்கு வைக்கிறார்கள். 4 ரொட்டியையும் சம்மா சாப்பிட்டு விட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் என்று குரல் கொடுக்க, பத்தல போட தெரியுதுன்னு என்ன 2 ரொட்டியை வேகமா சுட்டு பெருமானார் பெருமானாரிடத்திலே அனுப்பி வைக்க, அந்த 2 ரொட்டியையும் தாகா நபி அவருக்கே வைக்கிறார்கள். 6 முடிந்து போனது. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பெருமானார். மீண்டும் உம்மு ஐமன். பொம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, சோறு தீர்ற மாதிரி இருந்துச்சுன்னா லேசா வந்து எட்டி பார்ப்பாங்க யாரு வந்திருக்கிறா. பெருமானார் இவ்வளவு சாப்பிட மாட்டாங்களே, யாரோ கூட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப பசியான ஆளா இருக்கும் பொழுது உம்மு ஐமன் எட்டி பார்த்தால், அல்லாஹு அக்பர், ரசூலின் தட்டு காலியாக இருக்கிறது. கொடுத்ததை முழுக்க அவர்தான் முழுங்கி இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த உம்மு ஐமன், எதையுமே மனசுக்குள் வைக்காத உம்மு ஐமன், ரசூலை பட்டினி போட்டவரை அல்லாஹ் பட்டினி போடுவானா? அறிவிக்கிறவர் அவர்தான், சம்மாஸ்தான் ஹதீஸையே. ரசூலை பட்டினி போட்டவர். சரி, சாப்பிட்டீங்க, ஒரு ரொட்டி ரசூலுக்கு கொடுத்துட்டு அங்க சாப்பிட்டுக்கலாமே. என்னுடைய நாயகத்தை பட்டினி போட்டுட்டு நீங்களே அத்தனையும் சாப்பிட்டுருக்கீங்களே. அஜா அல்லாஹும்மன் அஜா ரசூல், ரசூலை பட்டினி போட்டவரை அல்லாஹ் பட்டினி போடுவானா என்று சொல்லி 2 ரொட்டியை வேக வேகமா சுட்டு கொடுத்து அனுப்ப, அந்த 2ஐயும் அவர் தான் சாப்பிட்டுருக்காரு. அந்த அம்மா அவ்வளவு திட்டியும் என்ன சோதிக்க வந்தவர், என்ன ஒரு நபி எப்படி நடக்கிறார்கள் என்று அத்தனையும் கொடுத்தார்கள். 2வது நாள் இந்த செய்தி ஊர் ஃபுல்லா பரவி இருக்கிறது. அடுத்த நாள் தொழுகை முடித்தவுடன் யாரை அழைத்து செல்வது, ஒரு ஆளு சம்மாச பார்த்துட்டு போயிட்டாங்க. 2வது நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சம்மாசை அழைத்துக் கொண்டு இதே உம்மு ஐமன் ரலியல்லாஹு வீட்டுக்கு சென்றார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா நிறைவாக உணவு கொடுத்தார்கள். அத்தனையும் சம்மாஸ் சாப்பிட்டார், ரசூலுக்கு கொடுக்கவே இல்லை. 3வது நாள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு முடிவு பண்ணிட்டாங்க, தேக்ஷா வச்சு ஆக்கிடுவோம். ஒண்ணு இந்த சாவணும், ரசூல் சாப்பிடணும், தேக்ஷா வச்சு ஆக்கிடுவோம். பெரிய தேக்ஷா வச்சாச்சு. எல்லாம் என்னென்ன தேவையோ அது முழுவதையும் செய்து 3வது நாளும் யாரும் அழைத்து செல்லவில்லை, பெருமானாரை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். சாப்பிடுறதுக்கு வச்சா ஒரே ஒரு ரொட்டியில் அரை ரொட்டியை சாப்பிடுகிறார் சம்மாஸ். போதும் நாயகமே என்றார். என்னங்க போதும் சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு காலையில உங்களை ஈமான் கொண்டதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் என்று சொன்னீர்கள். பிஸ்மில்லாவை சொல்லி சாப்பிட்டேன், அதனால் உள்ளம் முழுக்க ஈமான் இருப்பதால் உணவு உள்ளே போகவில்லை, வயிறு நிரம்பி விட்டது, அரை ரொட்டி போதும் நாயகமே. அன்பிற்குரியவர்களே, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்திருந்து எத்தனை பேர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினார்கள். அண்ணலின் குணம் அழகு. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹு அக்பர். புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், ஒரு சஹாபி வேகமா ஓடி வருவார். தொழுகை ருக்கூஇலே முடிய போகிற தருணம், இமாம் ருக்கூக்கு போன உடனே பெருமானார் ருக்கூக்கு போயிருவாங்க. ஒரு ரக்காத்து கிடைக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆசையில் ஆர்வத்தில் பெருமானாருக்கு பின்னால் மஸ்பூக்கா நின்று தொழுகிறத வெட்கமாக கருதினார்கள் சஹாபாக்கள். வெட்கமாக கருதினார்கள் எழுந்து நின்று தொழுவதை. அதனால வேகமா போய் சேரணும் என்பதற்காக வேண்டி வேகமாக ஓடி வந்து சேர்க்கிறார். இன்னைக்கு நம்மிலும் நிறைய பேர்கள் இருக்கிறோம், அது எப்படி சேர்றதுங்கிற மசாலா கூட தெரியாது. அதனால இந்த கதவுலையே ருக்கு செஞ்சு அப்படியே ருக்குலையே போவார். ஒரு ரக்காத்து கிடைக்கணும்னு இங்கேயே ருக்கு செஞ்சிட வேண்டியது, சாப்பிடுறோன்னு போக வேண்டியது, அங்க போய் சேர்ந்துட வேண்டியது. 2 தக்பீர் இருக்க வேண்டும். தக்பீர் தஹரீமா ஒன்று இருக்க வேண்டும், ருக்குக்குள்ள தக்பீர் ஒன்று இருக்க வேண்டும். நம்மால் ஒரே தக்பீர்ல சல்லுன்னு போயிடுவார் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிகிறது. முடிந்ததற்கு பிறகு யார் வேகமாக வந்து தொழுகையில் சேர்ந்தது? எல்லோரும் நிசப்தமாக இருக்கிறார்கள். 2வது முறை கேள்வி, 3வது முறை கேட்க, நான் தான் நாயகமே. ஜாலக்கல்லாஹ் விர்சக், அல்லாஹ் உன் பேராசையை அதிகப்படுத்துவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் இப்படி செய்யாத, தொழுகைக்கு வருகிற பொழுது வக்காராக கம்பீரத்தோடு நீ தொழுகைக்கு வர வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். அந்த சஹாபி சொல்லுவார், இதை போன்று ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் கண்டதில்லையே. நேர்மார்த்த ஒரு சஹாபி தொழுகை தொழுது கொண்டு இருக்கிற பொழுது அச்சென்று தும்பி விட்டார். பொதுவாகவே அவங்க எல்லாம் வயசான காலத்துல படிக்கிறவங்க இல்லையா, தர்த்தீபா படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். தும்முன உன்னை எல்லா தொழுகையில் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு சவுண்ட் விட்டார் அந்த சஹாபி. அல்ஹம்துலில்லாஹ்
பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தட்டி விடுறாங்க. ஏப்பா இப்படி எல்லாம் கத்தாத தொழுகைன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்ததற்கு பிறகு கேட்டாங்க, இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது யாருன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி, நான் தான் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்களோ என்று எண்ணி இருக்க ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். தொழுகை என்பது இதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, இப்படித்தான் தொழுகணும் சொல்லிட்டு தக்பீரிலிருந்து பெருமானார் சலாம் வரைக்கும் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவரும் சொல்லுவார், இப்படி ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் முன்பும் பார்த்ததில்லையே, இனியும் பார்க்க போவதில்லையே என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானாரின் குண அழகு அதற்கு நிக உலகத்தில் எதுவுமே இல்லை. இதைத்தான் அவர் சொல்றார். அம்ரான், இரண்டு விஷயங்கள் எல்லோருக்கும் பயன் தரும். ஒன்று ஹுஸ்னுல் குலுக், இன்னொன்று சமாஹத்துன் நஃப்ஸ், கொடுத்து வாழுதல். ரசூலின் வரலாற்றில் என்னைக்காவது ஒரே ஒரு நாள் பெருமானார் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்களா? ஒரு வரலாறை காட்ட முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டும் வருங்கால இளைஞர்களுக்கு தேவை என்கிறார். இன்னொரு இரண்டு செய்தியை சொல்கிறார். அம்ரான் யதுர்ரானி குல்லன்னாஸ், எல்லா மக்களுக்கும் அது இடையூறைத்தான் கொடுக்கும், அதனால் பயன் ஏற்படாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல் ஹஸது வல் கதப், பொறாமையும் கோபமும் இளைஞர்களே உங்கள் வாழ்நாளில் வந்துவிடக் கூடாது என்கிறார் முஹம்மது முஸ்தபா அஸ்ஸபாய். ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டும் தானே கூடுதல் அன்னைக்கு இளைஞர்களிடத்துல. தாய்மார்களிடத்திலே பொறாமையையும். மாமியா மேல பொறாமப்படாத மருமக இருக்கா? மருமக மேல பொறாமப்படாத மாமியா இருக்கா? அன்பிற்குரியவர்களே, உலகத்திற்கு முன்னால் முதலில் மனிதன் படைக்கப்பட்டவுடன் நடந்த பாவமும் ஹசதுதான், பொறாமைதான். அங்கு நடந்த பாவம் இப்லீசினுடைய பொறாமைதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்க காரணமானது. பூமியிலே முதலில் நடந்த பாவமும் பொறாமையால் ஏற்பட்டதுதான், ஹாபில் காபில் பொறாமை. ஆனா இன்னைக்கு அந்த பொறாமை எப்படி கொழுந்து விட்டு எரிகிறது. தமிழன் அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவான். இந்த பொறாமை, ஒருத்தர் கடை வச்சாராம், நல்ல கடை வச்சு ஓகோன்னு நடந்துட்டு இருக்கு. பக்கத்திலேயே வந்து இன்னொருத்தர் கடை வைக்கிறார். இந்த கடை வச்சிருக்கிறவர் இறைநேசர். அவர்கிட்ட சொன்னாரு, ஒரு 3 கல்லு தர்றேன், நீ என்ன நினைச்சு போறியோ அதெல்லாம் நடக்கும், இங்க கடை வைக்காதப்பா. இவன் என்ன நினைப்புன்னு சொன்னா, சரி அந்த 3 கல்லையும் வாங்கிக்கலாம், நம்ம தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கடையா வச்சிடலாம், இந்த ஆளை காலி பண்ணிடலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த 3 கல்லையும் வாங்கிட்டார். இந்த பொறாமக்காரன் வீட்டுக்கு போனான், மனைவிட்ட சொன்னான், 3 கல்லு கொடுத்துருக்கிறாரு, என்ன நினைச்சு போடுறோமோ அதெல்லாம் நடக்கும், அதனால ஒரு 150 மாடு வேணும்னு நினைச்சு நான் போடலாம், ஒரு மாட்டு பண்ண வச்சிடலாம். உடனே அந்த அம்மா சொன்னா, யார் சாணி எழுறது? 150 மாடு நீ வாங்கிடுவ, யார் சாணி எழுறது? 150 பவுன் கேளு, நான் போட்டுட்டு போன உனக்கு தானே பெருமை. இன்னாருடைய மனைவி 150 பவுனோடு வந்திருக்கிறாங்க, உனக்கு தானே பெருமை, எதுக்கு மாட்டை கட்டி அழுகிற? இல்லடி மாடுதான் வேணும், இல்ல பவுனு தான் வேணும். வெறும் சண்டை. ஒரு கள்ளத்துக்கு போடி மயிரேன் போட்டார். என்ன நினைக்கிறாரோ அது நடக்குமா இல்லையா? எல்லாம் கரடியா மாறிடுச்சு. 2வது கல்ல தூக்கி போட்டு இந்த முடியெல்லாம் போகணும்னு சொல்ல, தலைமுடி புருவ முடி எல்லாம் காணும். அந்த அம்மாவுக்கு காணாம், ஒரு முடியையும் காணாம். கடைசியில 3வது கல்ல தூக்கி போட்டு, நாங்க எப்பயும் போல இருந்தா போதும். இப்ப 3 ஆட்கள் நிறைந்த சக்தி நிறைந்த கல்லிருந்தும் கூட பொறாமைக்காரனால் அதை பயன்படுத்த முடியாது. அப்ப யாருக்கு ஹசத் இருக்கிறதோ, நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், ஒவ்வொருவரின் வாழ்க்கையை நாம் பங்கு வைத்திருக்கிறோம், நீங்கள் பொறாமைப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதே மாதிரி கலப், கோபம் கூட. அன்புக்குரியவர்களே, கலப் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடிக்காது. இந்த கலப் இருக்கிறதை, கோபத்தை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இன்னல் கலப யுஃப்ஸிதுல் ஈமான் கமா யுஃப்ஸிதி ஸபிர் அல் அஸல். தேனுக்குள்ளே ஒரு சொட்டு விஷம் நுழைந்தால் எப்படி தேனை அழித்து விடுமோ, ஈமானுக்குள்ளே கோபம் நுழைந்தால் ஈமானை அழித்து விடும் என்றார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாற்றில் ஒரு செய்தி, அழகான செய்தி. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு அழகான வரலாறு நடக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆடு மேய்க்கிற வேலையை கொடுத்திருந்தான். ஒரு கல்யாணத்துக்காக ஆடு மேய்க்க 12 வருஷம் ஆடு மேய்ச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் பேசுகிறது. அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஆடு மட்டும் தனியாக ஓடுகிறது. ஒரு ஆடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டை பிடிக்கிறதுக்காண்டி ஓடுறாங்க. மூசா காலிலே முள்ளு குத்திருச்சு, ஆட்டு காலிலே முள்ளு குத்திருச்சு. ஆடு வேகமா ஓடுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் முள்ளோட சேர்த்துக்கிட்டு வேகமா அதுக்கு நொண்டி நொண்டி ஓடுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் நொண்டி நொண்டி ஓடுறாங்க.
ஒரு வழியா போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை பிடிச்சாச்சு. இப்ப அல்லாஹ் பார்க்கறான், மூசா ஆட்டின் காலில் இருக்கிற முள்ளை முதலில் எடுக்கிறாரா, தன் காலில் இருக்கிற முள்ளை முதலில் எடுக்கிறாரா? கோவக்காரரா இல்லையா? கோவத்தை விட்டுட்டாரா இல்லையா? தன் காலில் இருக்கிற முள்ளை முதலில் எடுத்தால் அவர் இன்னும் கோபம் தீரவில்லை. ஆட்டின் காலில் இருக்கிற முள்ளை எடுத்தால் இவருக்கு நுபுவத்து கொடுக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச மூசா அலைஹிஸ்ஸலாம் முதலில் ஆட்டின் காலில் இருக்கிற முள்ளை எடுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சிலாகித்து பேசுகிறானே, நுபுவத்திற்கு காரணமாக அமைந்ததே என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்களே. அப்ப கோபத்தை எவன் வெல்லுகிறானோ அடக்குகிறானோ அவன் தான் சிறந்தவன். அப்ப இளமையில் இரண்டும் மிக முக்கியமானது. ஹசனை விட வேண்டும், கோபத்தை விட வேண்டும். ஐந்தாவதாக எழுதினார்கள் அம்ரான். இன்னும் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது இளைஞர்களே. அந்த முகமது முஸ்தபா என்ன அழகாக எழுதுகிறார், இன்னல்லாஹ் யுஹிப்புஹுமா, அல்லாஹ் அந்த ரெண்டையும் பிரியப்படுகிறான். அதனால் நீங்களும் இரண்டையும் பிரியப்படுங்கள். ஒன்று அல் ஹில்ம், இன்னொன்று அல் அனாத். உங்களுக்கு தீங்களித்தவர்களை நீங்கள் மன்னியுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அல் அனாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முன்னோர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அந்த மன்னித்தலும் நிதானமும் காலம் காலமாக இருந்தது. இன்றைக்கு அது காணாமல் போனது இளைஞர்களுக்கு மத்தியில், இல்லையா? அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய அடிமை அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிட வரவே இல்லை. இரண்டாவது தடவை கூப்பிடுறாங்க, வரல. மூணாவது தடவை கூப்பிடுறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா வரல. நேரா போனாங்க, நான் இத்தனை தடவை கூப்பிட்டு வரலையே. இல்ல, நான் ஒரு தடவை கூப்பிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால வரல, ரெண்டாவது தடவை கூப்பிடும் போது இப்படி முடிவு பண்ணிட்டேன், எப்படியா இருந்தாலும் தண்டனை கிடைக்க போகுது, கூப்பிட்டதுக்கு வரல, தண்டனை கிடைக்க போகுது, அதனால 10 தடவை கூப்பிட்டு போனாலும் ஒரு தண்டனை தானே, அதனால நான் வராம இருந்துட்டேன். அலி ரலியல்லாஹு தஆலா, அன்த ஹுர், நீ எனக்கு அடிமையாக இருக்க தகுதி இல்லை, நீ சுதந்திரமானவனாக மாறிவிடுகிறாங்க. நாம இருந்தால் என்ன செய்வோம்? நான் கூப்பிட்டு வரல, என்ன பாடுபடுத்துவோம். ஆனால் அவர்கள் நிதானமும் தவறவில்லை, ஹில்மும் அனாத்தும் ஒன்றாக இணைந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரப்பிள்ளை ஸைனுல் ஆபிதீன், அல்லாஹு அக்பர், நடு ரோட்ல ஒருத்தர் அவர் திட்டிட்டு இருக்கிறாங்க. ஸைனுல் ஆபிதீன் நடு ரோட்ல திட்டிக் கொண்டு இருக்க எல்லோரும் வந்து சொல்கிறார்கள், உங்களை நடு ரோட்ல வச்சு திட்டிட்டு இருக்கிறாரே அவரு என்று சொல்ல ஸைனுல் ஆபிதீன் சொல்லுகிறார்கள், ஆனா அக்ஸர் மிம்மா தகுல், நீ சொல்வதை விட எவ்வளவு திட்டியோ அதை விட அதிகமாக திட்டுவதற்கு தகுதி பெற்றவன் நான், அதை விட தகுதி பெற்றவன் நான், நிறைய திட்டலாம். ஆனால் என்னை பற்றி நீ தெரியாதது இருக்கிறதே, அக்ஸர் மிம்மா தாரிஃப், என்னை பற்றி தெரிந்ததை விட என்னை பற்றி தெரியாதது உனக்கு நிறைய இருக்கு, சொல்லி தரட்டுமா? அமைதியாயிட்டான். உங்களை பத்தி தெரியாது வேற நிறைய இருக்கா, சொல்லிக் கொடுங்கள். வீட்டுக்கு போன உடனே ஒரு 1000 திர்ஹத்தை எடுத்து கையிலே கொடுத்தார்கள். ஒரு 1000 திர்ஹத்தை எடுத்து கையிலே கொடுத்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னஹு வலது ரசூலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது சாட்சியாக சொல்கிறேன், ஒரு நபியின் பேரப்பிள்ளையை தவிர வேறு யாருக்கும் இந்த ரெண்டு தன்மையும் ஒன்றாக அமையாது. திட்டத்துக்கு அடி கொடுத்திருக்கணும், அல்லது நிதானம் இழந்து திட்டி இருக்கணும். இந்த ரெண்டுமே செய்யாம கூட்டிட்டு வந்து காசு கொடுக்கிறாரே, ஒரு நபியின் குடும்பத்தை தவிர வேறு யார் செய்ய முடியும் இதை? அப்ப இது ரெண்டும் நபிக்கான சொத்து, ஹில்மும் அனாத்தும். ஆனா அன்புக்குரியவர்களே, என்றைக்காவது குடும்பத்தில் நிதானமாக இருந்திருக்கிறோமா? என்றைக்காவது மன்னிக்கிற மனோபாவத்தோடு நாம் நடந்திருக்கிறோமா? இல்லையே. தாசூர் எல்லோரும் அறிந்த வரலாறு தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது தாசூர் வாளை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, யார் காப்பாற்றுவது? அல்லாஹ் என்ற ஒரு குரல் வாழ்க்கையில விழுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிட்டு, இப்போ உன்னை யார்ப்பா காப்பாத்துறது? பெருமானார் எந்த நேரத்திலும் நிதானம் தவறியதே இல்லையே. அன்புக்குரியவர்களே, நீங்க தான் காப்பாற்றணும் சொன்னானா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள், வரலாறு பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப இல்மு அனாத். முகமது முஸ்தபா சபாஇ 6வதாக சொல்லுகிறார்கள், அம்ரான் 2 விஷயங்கள், யஹ்ஜுல் குல்லு நாஸ், எல்லா மக்களும் விரைவாக கோபப்படுவார்கள். யஹ்ஜுல் என்று சொன்னால் முகம் சிவத்து விடுவார்கள். அப்படி 2 விஷயங்கள் இருக்கிறது. இளைஞர்களே, அதை உங்கள் வாழ்க்கையில் செய்தே விடாதீர்கள். அஸ்ஸிர்கத்து வல் ஹியானா,
திருடுதல், மோசடி செய்தல். இந்த ரெண்டும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத செயல்கள். சிர்கத், கியானத். ஒரு உரைனா புகாரியில பதிவான வரலாறு. ஒரு உரைனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து, நாயகமே, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறோம் நாயகமே, வேலை இல்லாமல் இருக்கிறோம் நாயகமே, மஞ்சக்காமாலையாக இருக்கிறது நாயகமே, எங்களுக்கு வேலை போட்டுக் கொடுங்கள் நாயகமே. இல்லை என்று சொல்லாத வல்லல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, உணவும் கொடுத்து, தொழிலுக்காக வேண்டி ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்து, அந்த ஒட்டகத்தினுடைய பாலை குடித்துக் கொள்ளுங்கள், சிறுநீரையும் குடித்துக் கொள்ளுங்கள், இல்லை சிபாய் இருக்கிறது என்று சொல்ல எல்லாம் செஞ்சு ஆரோக்கியம் பெற்றதற்கு பிறகு திருடவும் செய்தார்கள், மோசடியும் செய்தார்கள். சிர்காவுல் கியானா. தாஹா நபிக்கு தெரியாதா? அல்லாஹு அக்பர். விண்ணுக்கு மேலே பார்க்கிற கண்கள், மண்ணுக்கு கீழே பார்க்கிற கண்கள் தாஹா நபியின் கண்கள், நம்முடைய கண்கள் அல்ல. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலாவை அழைக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரைனா வாசிகள் ஒட்டகத்தை திருடி கொண்டு செல்கிறார்கள், நமக்கு மோசடி செய்துவிட்டு செல்கிறார்கள், பிடித்து வாருங்கள். அந்த ரெண்டு சிங்கங்களும் இளம் சிங்கம் ஓடுகிறார்கள், பிடிக்கிறார்கள், கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. முஸ்லத், கண் தனியாக, காது தனியாக, கால் தனியாக, கை தனியாக வெட்டும்படி பெருமானார் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை உத்தரவிட்டது இதற்குத்தான், இதற்கு மட்டும்தான். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி ஆக வெறுத்தது அஸ்ர்கத் வல் கியானா. இளைஞர்களே, முகமது முஸ்தபா சபாஇ சொல்லுவார், அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்காத இரண்டு விஷயங்கள் இந்த இரண்டும் நம் வாழ்நாளில் ஒரு முறை கூட நடந்து விடக்கூடாது. இன்னொரு இரண்டு விஷயங்கள், ஏழாவதாக அம்ரான் யதுர்ரான். இரண்டு விஷயங்கள் எப்பொழுதுமே இடையூறு, குறைந்தாலும் இடையூறு, கூடினாலும் இடையூறு. அதுதான் அத்தாம் வ ஷராப். உணவு ரொம்ப குறையவும் செய்யாதீங்க, ரொம்ப கூட்டவும் செய்யாதீங்க. தாம் ஷராப், உணவை நடுநிலையாக கையாளுங்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாமையே வாழ்வதை பார்த்த நபிகள் பெருமானார் 2 நோன்பு தொடர்ந்து வச்சுக்குவாங்க, 3 நோன்பு தொடர்ந்து வச்சுக்குவாங்க. சஹாபிகளும் முயற்சி செய்யலாமே என்று சொல்லி 2 நோன்பு தொடர்ந்து, 3 நோன்பு தொடர்ந்து பெருமானார் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போன்று உங்களால் இருக்க முடியுமா? யுத்இமனி ரப்பி வ யுஸ்கீனி ரப்பி, எனக்கு என் ரப்பு மானசீகமாக உணவை கொடுத்து விடுகிறான், எனக்கு மானசீகமான ரிஸ்கை, வானத்தை கொடுத்து விடுகிறான், என்னை போன்று இருக்க முடியாது. நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம், அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம், குறைவாக்கிக் கொள்ளவும் வேண்டாம். இன்னும் 2 காரியங்கள் அம்ரான். அதிகப்படுத்துவது நல்லது, குறைக்க வேண்டாம் என்றார்கள். அல் இஹ்சான் வல் இபாதா. இஹ்சானை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், இபாதத்தை அதிகப்படுத்துங்கள். இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது சொன்னார்கள் முகமது முஸ்தபா, அந்த 2ஐயும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், அதிகப்படுத்தாதீர்கள். ஒன்னு அல் ஆதாத் ஒரு ருசுமாத், சடங்குகள், சம்பிரதாயங்கள். இதை குறைச்சிக்கங்களே, இதை நீங்கள் அதிகப்படுத்தாதீர்கள். ஆனா இன்னைக்கு இஹ்சான் இபாதத்து குறைஞ்சு போச்சு, எது அதிகமாகணுமோ அது குறைஞ்சு போச்சு, சடங்கு சம்பிரதாயங்கள் கூடி போச்சு. இந்த வளைகாப்பு கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமா பரவி வர்ற கலாச்சாரம். 7 மாசத்துல வச்சு அந்த வளையல் இலையில் எல்லாத்தையும் போட்டு, பொட்டு ஒண்ணு தவிர பாக்கி எல்லாமே நடந்தது. பொட்டு ஒண்ணு மட்டும்தான் இல்ல. அன்பிற்குரியவர்களே, அதற்கு நம்முடைய கலாச்சார பண்பாடுகளை விதைக்கலாமே. மாற்று மத சகோதரர்களுடைய கலாச்சாரத்தை திருடிய நாம் நம்முடைய கலாச்சாரத்தை விதைத்திருக்கிறோமா? ஆனால் உங்களுக்கு ஒரு வரலாறை சொல்லுவேன். மதுரைக்கு அருகிலே மலைக்கல்லர்கள் ஒரு ஜாதி இருக்கிறாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹினுடைய ஆட்சி காலத்திலே இந்த அனீஸ் கான் தலைமையிலே ஒரு படை செல்லும். படை போய் அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி, நாடை ஒன்றாக்குவதற்காக வேண்டி போராடுகிற பொழுது அந்த மலைக்கல்லர்கள் கொஞ்சம் நல்ல வேகமாக இருக்கிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். இதை பார்த்து அனீஸ் கான் அழைத்து, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாமே, உங்களை கொல்றது, உங்களை அடிக்கிறது எங்க நோக்கம் இல்ல, நாட்டை ஒன்றாக்குவதுதான் நோக்கம். அதனால இப்படி ஒண்ணு செஞ்சிடலாமே, நமக்குள்ள கலாச்சார பரிமாற்றம் செய்யலாமே. அது என்ன கலாச்சார பரிமாற்றம் என்று எல்லோரும் கேட்க, உங்க ஆம்பளைகள்லாம் ஹத்தனா பண்ணணும். எங்க மார்க்கத்தினுடைய முறைப்படி உங்களுடைய ஆண்கள் இன்றைக்கு வரைக்கும் மலைக்கல்லர்கள் ஹத்தனா செய்கிறார்கள், இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி எங்க பெண்கள் எல்லாம் கருகமணி கட்ட வேண்டும். உங்க கலாச்சாரத்தை நாங்க எடுத்துக்கிறோம். கருகமணி என்பது அவர்களின் கலாச்சாரம், மார்க்கத்தில் இல்ல.
கருகமணியை பெண்கள் கட்ட வேண்டும், ஹதனாவை ஆண்கள் செய்ய வேண்டும். அந்த கலாச்சார ஒப்பந்தங்கள் அழகாக நடந்ததே. நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் அழகாக திணித்தார்களே. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா இளைஞர்களே? யோசிக்க வேண்டும். அம்ரான் இன்னும் 2 விஷயங்கள் சொன்னார்கள். யுஹிப்பானி குல்லுன் நாஸ், மக்கள் அதை ரொம்ப பிரியப்படுவார்கள். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அல் மாலு வல் ஜமால், அழகையும் பொருளையும் மக்கள் பிரியப்படுகிறார்கள். அது நிரந்தரம் அல்ல. சொல்லி காட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே. தொடர்ந்து பேசுகிறார்கள். யக்ரஹான், மக்கள் 2 விஷயங்களை வெறுக்கிறார்கள். 2 விஷயங்களை அதை விட வேண்டும். அல்-ஸுல்ம் வல் ஃபஸாத், அநீதத்தை விட வேண்டும், ஃபஸாத் குழப்பத்தை விட வேண்டும். இது இளைஞர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது. யஜ்ஸஉ குல்லுன் நாஸ், மக்கள் எல்லாம் அதை கண்டு விரண்டோடுகிறார்கள். ஒன்று வறுமை, இன்னொன்று மரணம். இதை கண்டு விரண்டோடுகிறார்கள். இன்னும் 2 விஷயங்கள், மக்கள் அதற்கு பின்னால் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இளைஞர்களை அதை விட்டுவிடுங்கள். அல் வஹம் வல் கியால், கற்பனையை நோக்கியும் கனவை நோக்கியும் ஓடுகிறார்கள். மார்க்கம் கற்பனையும் கனவையும் ஆகமாக்கவில்லை. அதை விட்டு நீங்கள் விரண்டோடி விடுங்கள். இன்னும் 2 விஷயங்கள், மனிதன் விரண்டோடி கொண்டிருக்கிறான். ஒன்று மரணம், ஒன்று மறந்து நோயை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான், பசியை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த நோயும் பசியும் ஒரு மனிதனுக்கு நன்மையை கோட்டும். விரண்டோட வேண்டிய அவசியமில்லை. கடைசியாக சொன்னார்கள் அம்ரான், 2 விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டும். அது ஒன்று சிஹத், இன்னொன்று சுரூர். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று நிம்மதி. இந்த 2மே துஆவில் தான் இருக்கிறது. துஆவை விட்டு விடாதீர்கள் என்று தன்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொடுக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, இந்த இளைஞர்கள் நாம் சொன்ன விஷயத்தை கேட்டு நடக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் வாழிப்பானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.